ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிழக்கு வாசல் சீல் வந்துட்டு சீக்கிரம் டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிழக்கு வாசல் சீரியல் வந்துட்டு ஒரு பீக் பிரைம் டைமில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சேனல் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரியலுடைய ஷூட்டுமே ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த 10 o'clock வந்து பாரதி கண்ணம்மா சீசன் 2 வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலை, நல்ல டிஆர்பி வாங்கலை. ஸோ அந்த ஸ்லாட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாட்டை நல்லா பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் கிழக்கு வாசல் சீரியலை 10 மணிக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போதே சேனல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதின் ஒரு 1 or 2 months வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கிழக்கு வாசல் சீரியலை ஒரு பீக் பிரைம் டைமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 10 o'clock லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேனலோட இந்த டிசிஷன் வந்து கரெக்ட் தான். ஏன்னா பாரதி கண்ணம்மா சீசன் 2 முடிஞ்ச உடனே பிக் பாஸ் லான்ச் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்லாட்டில் வந்துட்டு ரொம்ப லோ டிஆர்பி தான் கிடைச்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி கிழக்கு வாசல் சீரியல் அங்கே வச்சு நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணிட்டு பிக் பாஸ் லான்ச் பண்ணோம்னா பிக் பாஸ்மே ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணும். ஸோ கிழக்கு வாசல் சீரியலுக்குமே நல்ல ஒரு பேர் கிடைக்கும். பொதுவாக விஜயில் வந்துட்டு ஒரு நியூ சீரியல் லான்ச் ஆகுதுன்னா உடனே டிஆர்பி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. கொஞ்ச நாள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீரியலுடைய டிஆர்பியுமே வரும். லான்ச் சீரியல்ஸ்க்கு எப்பவுமே ஒரு நல்ல டிஆர்பி கிடைக்காது. ஸோ அடுத்த வாரம் வரக்கூடிய லான்ச் வீக் கிழக்கு வாசல் டிஆர்பி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3+ ரேட்டிங் இல்லை 4+, அதாவது 4.1 4.2 இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஸோ இந்த ரேட்டிங்ஸை விட கிழக்கு வாசல் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது கிழக்கு வாசல் சீரியலுடைய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே இப்போ கிழக்கு வாசல் சீரியலில் இது டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஈரமான ரோஜாவே 2 வந்துட்டு இப்போ கரண்ட்டாக கண்டினியூஸாக வந்து டிஆர்பியில் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ கையலுடைய ஹை வோல்டேஜ் ட்ராக்னால இயர் வந்து டவுன் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் இயருடைய ஃப்ரைடே ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைம் டைம் சீரியல் 3.9 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்குங்க. அதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன ஆக கல்யாணம் சீரியல் 5.4 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்கு. ஈவன் தமிழும் சரஸ்வதியும் 6 PM டெலிகாஸ்ட் ஆகுது. அவங்களே ஃப்ரைடே அன்னைக்கு 3.5 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரமான ரோஜாவே 3.9 ரேட்டிங் வாங்கினது உண்மையிலேயே ஒரு பெரிய அடிதான். ஈவன் ஒரு கயல் சீரியலே அங்கே வந்து நல்ல ஹை வோல்டேஜ் ட்ராக் வைக்கிறாங்க, நிறைய டிஆர்பி வாங்குறாங்க அப்படின்னாலுமே ஈவன் சீதாராமம் சீரியலுமே டவுன் ஆயிருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க டவுன் ஆகல, அவங்க நல்லா தான் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்னன்னா ஸ்டோரியில் ஒரு சின்ன ஒரு கண்டினியூட்டி கூட கிடையாது, ஒரு ஃப்ளோவே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் வேணால் அது மாதிரி சஸ்டெயின் பண்ணலாம், அகைன் ஒரு ஓல்டு நார்மலாக கொண்டு வந்திருக்கலாம். பட் ஈவன் திரும்ப டீம் சைட்லேருந்து அவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க இயர் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதே விஷயம் அடுத்த வாரம் டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இதை விட ரேட்டிங்ஸ் டவுன் ஆகிறாங்க. ஏன்னா இன்னுமே காயல் வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதை விட ரேட்டிங் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிழக்கு வாசல் சீரியல் டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஈரமான ரோஜாவை வந்து 10 PM மூவ் பண்ணிட்டு கிழக்கு வாசல் சீரியலை 7:30 கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ 10 o'clock ஸ்லாட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதை விட 7:30 ஸ்லாட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ கயலும் சீதாராமமும் அந்த ஸ்லாட்டில் நல்லா வாங்கிடுச்சு அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்துட்டு 7:30 இப்போ ரொம்ப லோ ஆகிட்டு அங்கே வரது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கும் போதே உடனே டைம் சேஞ்ச் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வர டிஆர்பி பேஸ் பண்ணி இன்னுமே ஈரமான ரோஜாவே டவுன் ஆகியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சடனாக வந்துட்டு கிழக்கு வாசல் சீரியலையும் ஈரமான ரோஜாவே 2 சீரியலுமே டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் சிறகடி காசையுமே டைம் சேஞ்ச் பண்ணாங்க 9 o'clock. ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் டிசிஷன் சேனல் சைட்லேருந்து வரும். ஸோ இதே மாதிரி ரேட்டிங் கண்டினியூ ஆனால் ஒருவேளை இன்னுமே டவுன் ஆனால் ஸோ எது எப்படி இருந்தாலும் கிழக்கு வாசல் சீரியலுடைய டைம் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. ஐதர் பிக் பாஸ் வருது, அப்படி இல்லைன்னா ஈரமான ரோஜாவுடைய கண்டினியூஸ் டிஆர்பி லோ. ஸோ இந்த 2 ரீசனால கண்டிப்பாக கிழக்கு வாசல் சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ணி ஒரு பிரைம் டைமுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து கிழக்கு வாசல் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.